إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சலபித்துவ இலங்கை ஆலிம்களில் ஒருவரான முர்ஷித் அப்பாசி என்பவர் மணி எக்ஸ்சேஞ்ச் பன்னாட்டு பணங்களை பரிமாற்றம் செய்வது என்ற விடயத்திலே ஒரு நாணயத்தின் அப்போதைய பெறுமதியை இரு சாராரும் உடன்பட்ட நிலையிலே ஒரு பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் பெறுமதியை அதே சபையிலே வழங்கப்பட்டாலே தவிர அதன் பெறுமதி பிறகு வழங்கப்படும் என்றால் அது வட்டியில் உள்ளடங்கும் என்ற ஒரு விளக்கத்தை கூறியிருக்கின்றார். 2 நிமிடங்கள் கொண்ட இந்த பதிவை முன்வைத்து இலங்கை நண்பர் ஒருவர் தொடுக்கின்ற கேள்வி, வட்டியுடன் கூடிய வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து இவரது உரை பற்றி கருத்து தெரிவிக்க முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆம், இஸ்லாம் பற்றிய விடயங்களை குர்ஆன் சுன்னா ஒளியிலே எது சரியானது எது தவறானது என்பதை பொதுமக்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிப்பதற்காக அதன் சரியான விடயத்தை எடுத்து கூறுவதே இந்த குழுமத்தின் நோக்கமாகும். அந்த அடிப்படையில் எதனை இவர் வட்டி என கூறுகின்றாரோ அது தவறானதாகும், அது ஆகுமான வடிவம் என்பதை ஆரம்ப காலம் தொட்டு இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு ஹஸம் இது போன்ற அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவின் இது பற்றிய தீர்ப்பை மிகச் சரியாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு சில அறிஞர்கள் இவர் கூறுவது போன்று இந்த விடயம் ஹராமானது என கூறினாலும் அவர்களிடம் ஆதாரம் கிடையாது. கால தவணை என்பதற்காக மேலதிகமாக ஏதும் எடுக்கப்பட்டால் அதுதான் வட்டி என்று இஸ்லாம் கூறுகின்ற வட்டியின் 2 வகைகளில் ஒன்றை தப்பும் தவறுமாக இவர்கள் புரிந்ததால் இந்த தீர்ப்பை கூறுகின்றார்கள். எம்மை போன்று குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மிகச் சரியான தீர்ப்பை ஆழமாக விரிவாக அலசி ஆய்வு செய்கின்ற சமகால அறிஞர்களில் ஒருவர் ஹுசாம் அல் ஃபலஸ்தீனி என்ற அறிஞர் இந்த விடயத்தில் இருவேறுபட்ட கருத்துக்களை கூறிவிட்டு இந்த வடிவம் ஆகுமானது என்பதையே நான் தேர்வு செய்கின்றேன். இந்த பண பரிவர்த்தனையில் அதாவது இங்கே முன்வைக்கப்பட்ட அந்த இலங்கை ஆலிமின் தீர்ப்பு பல உதாரணங்களை கூறி அவர் கூறுகின்றார். அதில் ஒரு உதாரணத்தை எடுத்து இதனை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். சவுதி அரேபிய 1000 ரியாலை கொடுத்து ஒருவர் ஏறக்குறைய இலங்கை ரூபாயிலே அதன் தற்போதைய பெறுமதி 30,000 ரூபாயை எதிர்பார்க்கின்றார். இந்த தொகையிலே உடன்பட்ட பண பரிவர்த்தனை வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அதிலே அரைவாசியை கொடுத்துவிட்டு மற்ற அரைவாசியை பிறகு தருகின்றேன் என கூறினால் இதனை வட்டி என இவர் கூறுகின்றார். பிறகு தருவதாக கடன் அடிப்படையில் வாங்கப்படுகின்ற அந்த பகுதிக்கு அதன் பெறுமதியை விட அதிகமாக தருகின்றேன் என்று அவர் கூறவும் இல்லை, இவர் கேட்கவும் இல்லை. இப்படியான வியாபாரத்தை அறிஞர்கள் இமாம்கள் அல் முவாஅதா அல சர்ஃப் என்ற பெயரிலே குறிப்பிடுகின்றார்கள். கடன் என்பதால் விலை அதிகரித்து விற்கப்படுகின்ற முறைமையும் இருக்கின்றது. அது அந்த வியாபாரத்தின் போதே அவர்கள் கூறிவிடுவார்கள். உதாரணமாக நீங்கள் 1000 ரியால் பண பரிவர்த்தனையின் போது வாங்க செல்லுகின்றீர்கள் என்றால் உடனடியாக எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட தொகையும் பிறகு பணம் தருவதாக இருந்தால் அதன் பெறுமதியை விட சற்று அதிகரித்தும் விற்பார்கள். இது வட்டியில் அடங்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதன் அன்றைய பெறுமதியிலே ஒன்றுபட்டு விட்டு அந்த பணத்தை தருவதற்கு 1 நாளோ 2 நாளோ பிந்துகின்ற போது அதே தொகையை பெற்றுக்கொள்வது இஸ்லாத்திலே முற்றிலும் ஆகுமானதாகும். எனவே இது பற்றி சுருக்கமான தெளிவான சரியான தீர்ப்பை மேலே நாம் சொன்னது போன்று இமாம் ஷாஃபி உட்பட பல்வேறு அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு பணத்தின் குறிப்பிட்ட பெறுமதியில் எந்தவித மேலதிக கூட்டுதலும் இல்லாமல்
காலம் தாமதித்து அந்த பெறுமதி வழங்கப்படுவது, அது இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது, அது வட்டியில் அடங்காது என்பதே மிகச் சரியான தீர்ப்பாகும். இந்த விடயத்தில் குறிப்பிட்ட அந்த ஆலிம் உட்பட அவர்களது பிழையான ஃபத்வாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களது தவறை எந்த ஒரு சபையிலும் ஆதாரத்தோடு அழகாக நாம் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த ஃபத்வா பற்றி சுருக்கமான இஸ்லாமிய கண்ணோட்டம், அடிப்படையிலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை தவறாக புரிந்து ஆகுமான ஒன்றின் மீது அதன் சட்டத்தை இவர்கள் பிரயோகித்திருக்கின்றார்கள். இதனை நாம் மட்டும் கூறவில்லை, எல்லோரும் அறிந்த இமாம் ஷாஃபி உட்பட பல்வேறு அறிஞர்கள் இந்த உண்மையை கூறுகின்றார்கள். எனவே பண பரிமாற்றத்தின் போது ஒரு நாணயத்தை கொடுத்து வேறொன்றை பெறுவதில் அதன் அன்றைய அதே பெறுமதியை காலம் தாழ்த்தி கொடுப்பதற்கு இரு சாராரும் உடன்பட்டால் அது இஸ்லாத்திலே எந்த குற்றமும் கிடையாது, நிச்சயமாக வட்டியில் அடங்க மாட்டாது என்பதே இஸ்லாத்தின் சரியான பார்வையாகும்.